வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு நிரலைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். படபடவென வெடிக்கும் இந்த காலத்திலே ஜென்சி தலைமுறை என்பது மிக முக்கியமான தலைமுறை. தமிழகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கும் தலைமுறை. இன்றைய தமிழக ஆட்சி மாற்றத்திற்கு அடிப்படை காரணமாக கூறப்படுவது இந்த ஜென்சி தலைமுறையும் அவர்களின் இன்ஸ்டா பக்தியும் என்ற பக்தி என்றே கூறலாம். அந்த அளவுக்கு இன்ஸ்டாவுடைய மோகம்தான் அவர்களை மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட வைத்திருக்கிறது. இந்த ஜென்சி தலைமுறை பலவற்றை நாம் இன்று அறிந்திருக்கிறோம். இன்றைய உலகில் என்ன நடக்கிறது என்பதை விரல் நுனியில் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எல்லாம், நாம் எல்லாம் தமிழர்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் வாழ்வதால் மட்டுமல்ல, நம் தாய் மண்ணால், தமிழால் நாம் அனைவருமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தமிழனுக்கு, நம்முடைய தொப்புள் கொடிகளுக்கு பல இடங்களில் ஏற்பட்ட பல விடயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஜென்சி தலைமுறை அறியாத ஒரு விடயம், இலங்கையிலே நடைபெற்ற சம்பவங்கள் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. என்னென்னது? ஈழம் என்றால் ஏதோ துப்பாக்கியால் சுட்டார்கள், அவர்களை கொன்றார்கள், பிரபாகரன் இறந்து விட்டார், அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்வார்கள். அது என்ன நடந்தது, ஈழம் என்றால் என்ன, எதற்காக அங்கு போராட்டம், என்ன நடந்தது என்பதை ஜென்சி தலைமுறையில் பலருக்கு தெரியாது. அவர்களுக்கு புரியும் வகையிலே, உங்களுக்கு புரிந்த இன்ஸ்டா மொழி என்று கூறுகிறீர்களே, அது வகையிலே உங்களுக்கு எளிமையாக சொல்வதற்காக இந்த சிறப்பு நேரலை, ஈழத்தின் இன்றைய நிலை என்ன, ஈழத்தில் நடந்தது என்ன, இன்றைய நிலை என்ன என்பதை ஒரு சிறப்பு நேரலையின் மூலமாக உங்களுக்கு விளக்க இருக்கிறோம். இது ஜென்சி தலைமுறைக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் தெரியும். அதுக்கு ஜென்சிக்கு முந்தைய தலைமுறை ஜென் எக்ஸ் தலைமுறையாகட்டும், அதே போன்று அதற்கு முந்தைய தலைமுறை, தற்போது வந்திருக்கும் தலைமுறை மில்லேனியம் என அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம், ஓரளவு தெரிந்திருக்கும். ஆனால் சற்று ஆழமாக என்றால் இது உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமான, மிக மிக அவசியமான, உணர்வு பூர்வமான ஒரு நிஜம், மிகப்பெரிய சோகம். உலக வரலாற்றில் இது போன்ற ஒன்று நடந்திருக்க கூடாது, நடந்து விட்டது. ஆனால் அதை பற்றி நீங்கள் தெரியாமல் இருப்பது மிகப்பெரிய பாவமாகவே கருதப்படும் என்பதால் தான் நிச்சயமாக இந்த வரலாற்று நினைவுகளை, வரலாற்று பதிவினை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு நிரலை வழங்குகிறோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ஈழம் என்பது ஏதோ இலங்கையில் உள்ள ஒரு பகுதி என்று நீங்கள் எல்லோரும் நினைப்பீர்கள். நிச்சயமாக இலங்கையே ஈழம் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தொன்மையான இலக்கியங்களான மணிமேகலை, சிலப்பதிகாரத்திலெல்லாம் இலங்கையை ஈழம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலங்கையின் ஒட்டுமொத்த இலங்கையும் ஈழம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போது ஒருவேளை முழுவதுமாக தமிழர்கள் அங்கு இருந்திருக்கலாம். ஆனால் செறிவாக தமிழர்கள் அடர்த்தியாக வாழ்ந்த நிலப்பகுதிகள் என்றால் வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, வடகிழக்கு என்று தற்போது இணைத்து கூறுவார்கள். வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் என்ற பகுதிகள் தான் இங்கு மிக முக்கியமான பல பகுதிகள். அதாவது தமிழர்களின் கலாச்சார தலைநகரம் என்றால் எல்லோரும் மதுரை என்று கூறுவார்கள். தமிழ்நாட்டிலே மதுரை. ஆனால் உலக தமிழர்களுக்கு, உலக தமிழர்களின் கலாச்சார தலைநகரம் எது என்றால் யாழ்ப்பாணம், ஜாஃப்னா என்று அழைக்கப்படுகிறதே அந்த யாழ்ப்பாணம் தான் நம்முடைய தலைநகரம், கலாச்சார தலைநகரம். தமிழர்களின் கலாச்சார தலைநகரம் என்றால் யாழ்ப்பாணம் தான். அந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்துடைய அடிப்படையெல்லாம் அங்கு இன்னும் கடைபிடித்து வருகிறார் என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த நகரம் எப்படி இருந்தது ஒரு காலத்தில், தற்போது எப்படி இருக்கிறது என்பதுதான் தலைகீழ் மாற்றமாக மாறியிருக்கிறது. அது மட்டும் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, கிளிநொச்சி இருக்கிறது, முல்லைத்தீவு. கிளிநொச்சி என்பது கல்வி மையம், அதாவது இலங்கையின் கல்விக்கு மிக முக்கியமான மையமாக இருந்த இடங்களில் கிளிநொச்சி ஒன்று. ஆனால் அந்த கிளிநொச்சி இன்று வெறும் காடுகளாக இருந்த, அதாவது பசுமைக்கு பெயர் போனதாக இருந்த அந்த கிளிநொச்சி நகரம் இன்று பொட்டல் காடாக மாறிவிட்டது. முல்லைத்தீவு என்பது பசுமைக்கு பெயர் போனது, வயல் நெற்பயிர்களுக்கு அவ்வளவு நெற்களஞ்சியம் என்றே சொல்வார்கள். அதை அந்த அளவுக்கு, அம்பாறை தான் நெற்களஞ்சியம், ஆனால் முல்லைத்தீவுக்கும் நெற்களஞ்சியம் என்று கொள்ளும் அளவுக்கு மிகப்பெரிய நெல் பயிரிட்டு இருக்கிறார்கள். ஆனால் தற்போது அந்த இடம் வெறும் காய்ந்த மண்ணாக இருக்கிறது. அதற்கடுத்த மன்னார் மாவட்டம், அதாவது நெய்தல் என்று கூறுவார்களே, அந்த நெய்தல் மாவட்டம், நெய்தல் பகுதி, அது போன்ற ஒரு பகுதி. அது கடலும் கடல் சார்ந்த இடமும். அதே போன்று வவுனியா, வன்னி மாவட்டம் என்று வவுனியா என்று அழைக்கப்படுகின்ற வடக்கையும் தெற்கையும் இருக்கும் ஒரு வணிக மையம் அது வவுனியா. கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை, தொன்மை வாய்ந்த கோவில்கள் கொண்ட மிகவும் பழமையான இடங்களில் ஒன்று திருகோணமலை. இயற்கையான துறைமுகம் அமைந்திருக்கும் பகுதி.
அடுத்தது பட்டிக்குலோ என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், தமிழிலே மட்டக்களப்பு என்று அழைக்கப்படுகின்ற பகுதி. அதே போன்று அம்பாறை, கிழக்கு மாநிலத்தில் அம்பாறை என்பது நெற்களஞ்சியம், இலங்கையின் நெற்களஞ்சியமே அம்பாறை பகுதி என்று கூறுவார்கள். அப்புறம் வடமேற்கிலே ஒரு சிறு பகுதிகள், புத்தளம், சிலாபம் போன்ற பகுதிகள். அப்புறம் கொழும்பில் கூட, தலைவர் கொழும்பில் கூட தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் பல பிரச்சனை காரணமாக அவர் சிங்களம் தான் பேசுவார்கள், தமிழ் தான், ஆனால் சிங்களம் பேசுவார்கள். ஆனால் இதுதான் பொதுவாக வடக்கு கிழக்கு பகுதிகள் தான் ஈழம் என்று தற்போது நாம் வரையறுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்குதான் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடந்தன. அதாவது நம்முடைய தமிழர்களின் சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்ட போது உடனடியாக அந்த இடமே சற்று மாறுகிறது. போராட்டம், தந்தை செல்வா போன்றவரெல்லாம் ஜனநாயக ரீதியாக அகிம்சை போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் எதற்கும் பலன் அளிக்கவில்லை. பலன் கொடுக்காமல் நம்மை அழுத்தி காலில் போட்டு மிதிக்காத குறையாக மிதிக்கும் போது தமிழர்களுக்காக ஆயுத போராட்டம் உருவெடுக்கிறது. ஆயுத போராட்டம் உருவெடுத்த பிறகு அங்கு நிலைமை தலைகீழாகிறது. நம்மை பார்த்து அவர்கள் ஓடுகிறார்கள். இதுதான் நடந்தது. அதன் பின் என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னால் 2009ஆம் ஆண்டு இந்த ஆயுத போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. 2009ஆம் ஆண்டு இதே நாள் மே 18 விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து ஒரு அறிக்கை வெளியாகிறது. எங்களின் ஆயுதங்கள் மௌனிக்கின்றன, இயக்க தலைவர் காலமாகிவிட்டார், இயக்க தலைவர் காலமாகிவிட்டது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. எனவே ஒரு அறிக்கை வருகிறது, ஆயுதங்கள் மௌனிக்கப்படுகிறது என்ற வகையிலே வருகிறது. அதன் பின் இலங்கையில் தற்போது நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் கடைசி யுத்தத்தில் பல காட்சிகள், கொத்து கொத்தாக உயிர்கள் பலியாகின. அப்பாவி தமிழர்கள், பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் நிராயுதபாணிகளாக கொல்லப்பட்டார்கள். வெள்ளை கொடி ஏந்தி வந்தியவர்கள் எல்லாம் துப்பாக்கி முன்னே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கொத்து குண்டுகள் போட்டு கொத்து கொத்தாக கொன்றது அந்த சிங்கள பேரினவாதம், அந்த இராணுவ வெறியர்கள். அதற்கு மாற்று கருத்தே இல்லை. உலகின் மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு நடைபெற்றது. அதற்கு ஒரே ஒரு சாட்சி. தற்போது ஒரு காணொலியை நாம் பார்ப்போம். என்றால் இதை நிறைய பேர் பார்த்திருப்பார், இதை பார்த்து போர் அடிக்கிறது என்று விட்டு விடுப்பார்கள். ஆனால் இப்போ தற்போது நாம் பார்க்கின்ற ஒரே ஒரு காணொலியை பார்ப்போம். தற்போது திரையில வரும் அந்த காணொலியை பாருங்கள். பார்த்த பிறகு நாம் பேசுவோம். காணொலியை நாம் பார்ப்போம். நேயர்களே, இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு அந்த மியூசிக் பின்னணி இசையினால் இறைச்சல் காரணமாக பேசுவது கேட்டிருக்காது. அதனால தான் மேலே போட்டிருக்கிறோம். ரத்தம் வருதுக்கா ஒட்டி விடுங்கோ. அந்த இலங்கை தமிழ் ஈழத்தமிழத்தில் ஈழத்தமிழில் அந்த குழந்தை, பெண் குழந்தை பேசுகிறது. தன் தாய் குண்டடிப்பட்டு கீழே விழுந்திருக்கிறார். அந்த 2 குழந்தைகள், அந்த தாய் பெற்ற 2 குழந்தைகள் என்ன செய்வது என தெரியாமல் குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அருகில் உள்ள செவிலியரை அழைக்கிறார்கள். அக்கா ரத்தம் வருதக்கா ஒட்டி விடுங்கோ ஒட்டி விடுங்கோ என்று அந்த குழந்தை பேசும் பொழுது மனம் கலங்கி விடுகிறது. நேர்களே, நிச்சயமாக இந்த ஒரு சாட்சி போடும், இந்த ஓர் உதாரணம் போதும், ஆயிரம் கதைகள் சொல்லும். இலங்கையிலே எப்படியெல்லாம் உயிர்கள் அழிக்கப்பட்டன, அதுவும் கடைசி நேர யுத்தத்தின் பொழுது எதற்காக சாகிறோம் என தெரியாமலே அப்பாவிகள், ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள். நாங்கள் சரணடைகிறோம் என வெள்ளை கொடி ஏதி வந்தவர்களை துப்பாக்கியால் நேரடியாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கொடூரர்கள். அந்த கொடுஞ்செயல் புரிந்தவர்களை என்ன செய்வது என தெரியாமல் உலகமே இன்னும் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது வேறு கதை. இருந்தாலும் இந்த உதாரணம் ஒன்று போதும் அங்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. இந்த ஜென்சி தலைமுறைக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. ஓரிருவருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு இது என்னவென்றே தெரியாது. ஈழம் என்றால் ஏதோ பிரபாகரன் ஒருத்தர் வந்தார், துப்பாக்கியால் சண்டை போட்டார், கொன்று விட்டார்கள் என்றுதான் சொல்லுவார்கள். எதற்காக போராடினார்கள்? அந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. விடுதலைக்காக போராடிய இயக்கம். பல குழுக்கள் இருந்து, பல பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள இருந்து, அதெல்லாம் வேறு கதை. ஆனால் ஒரு பெரிய குழுவாக போராடி அந்த விடுதலைக்காக, தமிழர்களின் சுய உணர்வுக்காக போராடியவர்கள், சுதந்திரத்திற்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடியவர்கள். ஏதோ ஒரு சண்டை போடும் இயக்கமாக அவர்கள் இல்லை. ஒரு அரசாங்கத்தையே நடத்தினார்கள். அவர்களுக்கென்று தனியாக வங்கி இயங்கியது.
ரிசர்வ் வங்கி இங்கு இயங்குவது போல, இலங்கையிலே மத்திய வங்கி இயங்குவது போல, ரிசர்வ் மத்திய வங்கி இயங்குவது போல விடுதலை புலிகள் என்ற இயக்கமும் அந்த போராட்ட இயக்கமும் ஒரு தனியாக ஒரு வங்கியை நடத்தி வந்தது. வங்கி மட்டுமல்ல, அஞ்சலகம், தனியாக போலீஸ், ராணுவம் என ஒரு கட்டமைப்பு, அரசு நிர்வாகம், அந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடிய IAS அதிகாரிகள் போன்று அங்கு ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் SLAS என்று அழைப்பார்கள். அது போன்று இலங்கைக்கு ஈழத்திற்காகவே தனியாக ஈழம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்ற வகையிலே விடுதலை புலிகளின் சார்பிலே அந்த தலைவர்கள் கலெக்டர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அங்க இடத்துல ஆட்சி செய்தார்கள். அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக ஒரு அரசாங்கத்தையே நடத்தி வந்திருக்கிறது அந்த இயக்கம். தற்போது இயக்கத்தின் பெயரை சொன்னாலே தீவிரவாத இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று நம்முடைய நிகழ்ச்சியை கூட அதில் இது ஏன் அந்த பெயரை பயன்படுத்தி கேள்வி கேட்பார்கள். அந்த அளவுக்கு தற்போதும் அவர்களை பார்த்தால் பயம். அந்த அளவுக்கு உலகமே பார்த்தது. உலகிலே வேறு எந்த ஒரு இயக்கத்திற்கும் இல்லாத அளவுக்கு விமானப்படையை வைத்திருந்த ஒரு போராளி இயக்கம். விமானப்படையை ராணுவங்கள் தான் வைத்திருக்கும். இன்னும் பல நாடுகளில் விமானப்படைகள் கிடையாது. ஆனால் அந்த சிறு குழு, போராட்ட குழு, அந்த போராளிகள் ஒரு விமானப்படை, கப்பல் படை, ராணுவ படை, கலாட்படை என 3 வகையான படைகளை வைத்து அந்த இலங்கை ராணுவத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள். அவர்கள் அழிக்கப்பட்டது மிகப்பெரிய சதி. அண்டை நாடுகள், அமெரிக்கா, எல்லா நாடுகளும் ராணுவ உதவி செய்து இலங்கை அந்த இயக்கத்தை அழித்தது என்பது கதை. அதையெல்லாம் நீங்கள் வரலாறை தேடி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அறிய வேண்டியது, கொத்து கொத்தாக அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு நீதி வேண்டும் என்று இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்க போகிற இடம் நந்தி கடல் என்ற பகுதி. இந்த பகுதிதான் அந்த பல ஆண்டுகள் யுத்தம் கடைசியாக நடைபெற்ற இடம். இந்த நந்தி கடல் என்ற பகுதி, இந்த லகூன், அது அந்த பகுதியில் தான் இந்த கடைசி கட்ட யுத்தம் முடிவடைகிறது. அந்த இயக்க தலைவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட இடம் இந்த இடம். அதில் அருகே உள்ள இடம்தான். இந்த அருகே உள்ள ஒரு பகுதியில் தான் இங்குதான் கடைசியான ஆயுத போராட்டம் உக்கிரமாக நடைபெறுகிறது. முள்ளிவாய்க்காலில் தான் அவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த இடத்தில் தான் ஆக்ரோஷமாக இலங்கை இராணுவமும் அந்த இயக்கமும் போராடுகிறது. இயக்கத்தினுடைய பல தளபதிகள் சாய்க்கப்பட்ட இடம் இந்த இடங்களில் தான் இருந்தது. தற்போது இந்த இடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் செழுமையாக இருந்த இடங்கள், கடற்கரை பகுதி செழுமையான இருந்த இடங்கள் அந்த லகூன் பகுதிகள். அந்த லகூன் பகுதியிலே பார்த்து நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டும் மிக முக்கியமான இடம் முள்ளிவாய்க்கால். இந்த இடத்தில் தான் அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது என்பதால் ஒவ்வொரு ஆண்டு இது நாம் இந்த இடத்திற்கெல்லாம் சத்தியம் தொலைக்காட்சி நேரடியாக சென்று இந்த காட்சிகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறோம். தற்போது இந்த சாலையெல்லாம் அழகாக இருக்கிறது அல்லவா? இந்த இருபுறமும் மக்கள் வாழ்ந்த இடங்கள், குடியிருப்புகள் இருந்த இடம் தற்போது எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒன்றுமே கிடையாது, வெறும் சாலையாக இராணுவத்திற்கு பயன்படுத்தும் சாலைகள் மட்டும்தான் இருக்கின்றன. அந்த அளவிற்கு இடத்தையே மாற்றி இருக்கிறது இராணுவம். சீனாவின் உதவியுடன், சீன இராணுவத்தின் உதவியுடன் இந்த இடங்கள் எல்லாம் செப்பனிடப்பட்டு சாலைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இது ஒரு பொது சந்தை, மக்கள் கூடும் இடம். தற்போது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். கூரை கூட இல்லாமல் உடைந்து சிதைந்து சிதிலமடைந்து போரின் நினைவாக ஒன்று இந்த பொது சந்தை. தற்போது நாம் பார்க்கிறது மிக முக்கியமான அந்த இராணுவ தளவாடங்களுடைய காட்சிகளை பார்க்க போகிறோம். அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து அந்த இயக்கத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் இவை. இது ஏதோ இதெல்லாம் ஸ்பீட் போட் என்று கூறுவார்கள். அந்த காலத்தில் இந்த இயக்கம் இப்படிப்பட்ட படகுகளை எல்லாம் வைத்திருக்க, இந்த படகுகளை வைத்து தற்கொலை படகுகளாக இதை பயன்படுத்தி இலங்கை இராணுவத்தின் படகுகள் மீது மோதி அவளை அழித்திருக்க. இதெல்லாம் ஒரு குண்டு, மிகப்பெரிய நீர்க்குண்டுகள் என்று அழைக்கப்படுகின்றவை. இவற்றை எல்லாம் பயன்படுத்தி தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறது அந்த இயக்கம். காட்சிகள் இதெல்லாம் அவர்கள் பயன்படுத்திய படகுகள், விரைவு படகுகள். இந்த படகுகளை எடுத்து நேரடியாக சென்று இந்த பெரிய கப்பலின் மீது மோதி அந்த கப்பலை சுக்குநூறாக அழித்து விடுவார்கள். இந்த ஆயுதங்கள் எல்லாம் தற்பொழுது இலங்கை இராணுவம் அவர்களிடம் கடைசியாக கைப்பற்றியவை. இதை வைத்து தற்போது ஒரு அருங்காட்சியமாக வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக நாங்கள் அழித்திருக்கிறோம் என்ற வகையிலே உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக இலங்கை இராணுவம் இதை வைத்து தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இலங்கை இராணுவத்தை விட பன்மடங்கு குறைந்த நபர்களை கொண்ட ஒரு இயக்கம் இவ்வளவு பெரிய ஆயுதங்களை எல்லாம் வைத்து ஒரு அரசாட்சி நடத்தி ஒரு பெரிய இராணுவத்தையே
எதிர்த்து போராடி இருக்கிறது. ஒரு ராணுவம் அல்ல, பல நாடுகளின் உதவிகள், தொழில்நுட்ப உதவிகள் என அனைத்தையும் கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி போராடி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் போது பலர் உயிரிழந்தார்கள். பலர் உயிரோடு இருக்கிறார்களா என்றே தெரியவில்லை. தற்போது நாம் பார்க்கும் காட்சிகள் முள்ளிவாய்க்கால் போராட்டத்தின் போது பல ஆயிரக்கணக்கோர் இறந்து போனார்கள். பல ஆயிரக்கணக்கு இன்னும் காணவில்லை. இந்த புகைப்படங்கள் எல்லாம் வரும், தற்போது நீங்க பார்க்கலாம். இவர்கள்லாம் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்றே தெரியாத அளவுக்கு பல புகைப்படங்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான அந்த தமிழர்கள் எங்கு இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? தற்போது இவர்களுக்கு எல்லாம் உயிரோடு இருந்தால் இந்த இளைஞர்களுக்கு தான் தற்போது 50 வயது ஆகியிருக்கும். இவர்கள் குறித்து இன்னும் தகவல் இல்லை. இவர்களுக்கு நீதி வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 4000 நாட்களாக தொடர்ந்து குரல் கொடுக்கிறார். இன்னும் ஒருவரும் பதில் அளிக்கவில்லை. ஒவ்வொரு அரசும் நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்றார்களே தவிர இதுவரை எந்த பலனும் கிடைக்கவில்லை அவர்களுக்கு என்பதுதான் மிக முக்கியமானது. போரின் எச்சங்களாக என்ன இருக்கிறது, எல்லாத்தையுமே மாற்றிவிட்டார்கள். ஆனால் இன்னும் சில இருக்கின்றன. அவர்கள் மற்றவர்கள் கண்களில் படாது என விட்டுவிட்டார்கள். ஆனால் நம் கண்களில் பட்டது. சத்தியம் தொலைக்காட்சி அதை பதிவு செய்தது. மீண்டும் ஒரு முறை இந்த ஜென்சி தலைமுறை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த போரின் உக்கிர காட்சிகளால் அழித்தொழிக்கப்பட்ட கட்டிடங்களின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நீங்கள் திரையிலே பார்க்கலாம். அந்த கட்டிடங்கள் எல்லாம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி அந்த சமூக பகுதியில் முல்லைத்தீவு, அதாவது மிகப்பெரிய நெற்களஞ்சியமாக ஒரு காலத்தில் இருந்த இடம் தற்போது அழித்தொழிக்கப்பட்டு வெறும் சாலைகள் மட்டும்தான் இருக்கின்றன. பாருங்கள், இந்த வீடுகள் எல்லாம் குடியிருப்புகள் எல்லாம் இருந்த இடங்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்ட காட்சிகள். வெறும் சிதில கட்டிடங்களாக, எலும்பு கூடுகளாக காட்சியளிக்கின்றன. செழுமையான பகுதி, தமிழர்கள் இருக்கும் பகுதிகள் எல்லாம் செழுமையான பகுதியாக இருந்திருக்கிறது. செழுமையும் செல்வமும் அதிகமாக காணப்பட்ட இடங்களில் ஒன்றுதான் இந்த ஈழம். தற்போது ஒன்றுமில்லாத காடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பலர் அங்கு தங்களுக்கு நீதி கிடைக்கும், எங்களை யாராவது காப்பாற்றுவார்கள், உலகம் எங்களுக்கு துணையாக நிற்கும், தவறு செய்தவரை தண்டிப்பார்கள், தவறு செய்த தண்டிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நம்பிக்கை இன்னும் காத்து கொண்டிருக்கிறது அங்கு ஒரு பெரிய கூட்டம். அந்த தமிழர்கள் நம்முடைய தொப்புள் குடிகள், மறந்துவிடக்கூடாது. தற்போது நாம் பார்க்க போகின்ற கட்டிடம் ஜாஃப்னா லைப்ரரி என்று அழைக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தின் தொன்மையான ஒரு நூலகம். இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்த்தவுடன் அழகாக பராமரிக்க நினைத்து விடார்கள். இது பழமையாக இருந்த இடம் சுத்தமாக அழித்து, இதிலே தமிழர்களுடைய பாரம்பரியத்தை, நாகரிகத்தை, கலாச்சார தொன்மை எடுத்துரைக்கக்கூடிய பல ஓலைச்சுவடிகள், ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள், தமிழுடைய பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. இதை பார்த்து மற்றொரு இனம், இவர்கள் இவ்வளவு பெரியவர்களா, இதற்காக அழிக்க வேண்டும் என திருட்டுத்தனமாக இந்த நூலகத்திற்கு தீயிட்டு அழித்து விடுகிறார்கள். அந்த முற்றுமாக எரிந்து ஒழிகிறது, அழிந்து ஒழிகிறது, இடமே இல்லை. தற்போது இங்கு தமிழகத்திலிருந்து வெளியின்ற சில 100 ஆண்டுகளுக்கு உள்ள புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கின்றன. புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புதுசாக காட்சியளிக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய இந்த நூலகம் புதுசாக காட்சியளிக்கிறது. ஆனால் உள்ளே பழமைகள் குறைந்து விட்டன, தொன்மைகள் இல்லை. 100 ஆண்டுகளுக்குள்ள புத்தகங்கள் மட்டும்தான் உள்ளே இருக்கிறது தற்போது நிலையிலே. இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அந்த முள்ளிவாய்க்கால் இன்னும் மனதை, அந்த சம்பவம் இன்னும் மனதை ஏதோ நெருடி கொண்டிருக்கிறது. இன்று கூட பாருங்கள், முள்ளிவாய்க்காலே அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த தமிழ் மக்களுடைய எண்ணங்களையும் அவர்கள் உள்ளங்களையும் பாருங்கள், அந்த முகத்தையும் பாருங்கள். அதை பார்க்கும்போது நிச்சயமாக நம் மனதெல்லாம் ஏதோ செய்யும். என்ன செய்யும் என்றால், நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரியும். ஆனால் அந்த காட்சிகளை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய இடைவெளி தருகிறோம். இடைவெளிக்கு பிறகு அந்த காட்சிகளின் அழுத்தம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொரு மனதையும் உங்கள் கேள்வி கேட்க வைக்கும் என்பதை, ஈழத்தின் இன்றைய நிலை, ஈழம் என்றால் என்ன தெரியாதவர்களுக்கு தற்போது இணைந்த நேயர்களுக்காக ஒரு காட்சியை பார்ப்போம். அந்த காட்சியை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஈழம் குறித்து, இன்றைய நிலை குறித்து பேசுவோம். இதோ அந்த காட்சிகள்.
இராணுவ வெறியரின் குண்டுக்கு பலியாகி கிட்டத்தட்ட குற்றிலும் உயிர் போகின்ற நிலையில் இருக்கின்ற தாயின் உடலிலிருந்து இந்த தலையிலிருந்து ரத்தம் ஒழுகுகிறது. அதை பார்த்து அந்த 2 குழந்தைகள், அந்த பெண் குழந்தை தன் அம்மாவின் தலையிலிருந்து ரத்தம் ஒழுகுவதை பார்த்து, ரத்தம் ஒழுகுது அக்கா, ஒட்டி விடுங்கோன்னு அந்த பேண்டேடை எடுத்து கொடுக்கின்ற காட்சிகள், இந்த காட்சி ஒன்று போதும் ஜென்சி தலைமுறை. இது இன்ஸ்டாவில் நீங்களும் பார்த்திருப்பீர்கள், தற்போது வைராக சென்று கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகள் ஒன்று போதும். என்ன நடந்திருக்கிறது? அப்பாவிகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்று இன்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் யாரும் எந்த நீதியும் கொடுக்கவில்லை, எந்த நியாயமும் கிடைக்கவில்லை. ஒரு காலத்திலே அந்த போராளிகள் இயக்கம் வெறும் ஆயுத போராட்டத்தை மட்டும் முன்னெடுக்கவில்லை, மாறாக நீதி, நிர்வாகம், காவல்துறை, வங்கி, சமூக நலன் சார்ந்த கட்டமைப்புகளுடன் கூடிய ஒரு நிழல் அரசையே நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அங்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டது. பலர் வெளிநாடுகளில் செட்டில் ஆகிவிட்டார்கள். புலம்பெயர் தமிழர்கள் தற்போது அங்கு என்ன நடக்கிறது தெரியாத அளவுக்கு ஜென்சி தலைமுறை பலருக்கு என்ன நடந்த அந்த வரலாறே தெரியவில்லை. 2009க்கு முன் நடந்தது என்ன, எதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றது, ஆயுத போராட்டம் ஏன் உருவானது, பிறகு 2009ஆம் ஆண்டு அந்த இயக்கத்தினுடைய ஆயுதங்கள் மௌனித்த பிறகு என்ன நடந்தது, தற்போது என்ன நடக்கிறது என்பதை யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு போராட்டம் வரலாறு படிப்பதை போல கடந்து சென்று விடுகிறார்கள். இன்னும் இந்த வழி ஜென்சி தலைமுறைக்கு இருக்கிற ஜென் எக்ஸ் தலைமுறைக்கு நிச்சயம் இருக்கும். ஜென்சி தலைமுறையே நீங்கள் அதை உணர வேண்டும், அவருடைய போராட்டத்திற்கு துணை நிற்க வேண்டும், நீதி கிடைக்க நீங்களும் உதவ வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறப்பு நிலையை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம். என்றால் இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்றால் ஏதோ நீங்கள் மீண்டும் ஆயுதத்தை எடுத்து சண்டை போட வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்கள் உரிமைக்கு நீங்களும் சேர்ந்து குரல் கொடுக்கலாம். உலகத்தை நோக்கி, ஐநா சபையை நோக்கி, உலக நாடுகளை நோக்கி, இந்தியா போன்ற நாடுகள் முன் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு நீதியை கொடுப்பதற்கு முடிந்த அளவுக்கு உதவ முடியும், நிவாரணங்களை கொடுக்க முடியும். ஆனால் தற்போது பெரிய அளவு யாரும் அங்கு கொடுக்கவில்லை. இன்று முள்ளிவாய்க்கால் தினம் அங்கு இலங்கையிலிருந்து நமக்கு கிடைத்த நம்முடைய செய்தியாளர் அங்கிருந்து சிறப்பு செய்ய கொடுத்த நேரலை காட்சிகள், அந்த அஞ்சலி செலுத்தும் காட்சிகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கின்றன. அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடைபெற்ற அஞ்சலி காட்சிகள் தற்போது நாம் பார்க்க போகிறோம். நேரலையே அந்த காட்சிகள் நமக்கு வந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவில் இருந்த நேரலை காட்சிகளாக நமக்கு கிடைத்தவை இவை. இன்னும் எத்தனை ஆயிரம் நெஞ்சங்கள் தங்களுடைய சொந்தங்களுக்கு, தங்களை விட்டு சென்ற சொந்தங்களுக்காக அஞ்சலி செலுத்துகின்ற காட்சிகள். கண்ணீர் மல்க நாம் சுனாமி தினத்தன்று கடலிலே அந்த பால்களை கொட்டி நம்முடைய உயிர்களுக்காக, சொந்தங்களுக்காக கண்ணீர் விடுவோம். பாருங்கள், எத்தனை சிறு சிறு குழந்தைகள் எதற்காக பலியாகிறோம் என தெரியாமலேயே பலியான ஆயிரக்கணக்கான குழந்தைகள். படிப்பதற்காக படிப்பகலுக்கு சென்ற குழந்தைகள் எல்லாம் பலியாகின காட்சிகள். கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை பயன்படுத்தி கொத்து கொத்தாக உயிர்களை பலி வாங்கிய அந்த இராணுவ கொடுஞ்செயல் புரிந்த அரக்கர்கள் என்றுதான் கூற வேண்டும். இவர்களுடைய துயரம் என்றும் மாறாத வடுவாக, ரணமாகவே அவர்களுக்கு இருக்கிறது. தற்போது எப்படி இருக்கிறது என்பது குறித்து இன்னும் கூட ஏதாவது செய்தி தொலைக்காட்சிகளில் பேசினால் நம்மை விசாரணைக்கு அழைத்து தொந்தரவு செய்வார்களோ என்று பயப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் சத்தியம் தொலைக்காட்சியின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க சிலர் அங்குள்ள நிலைமை என்ன, எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும், இனி என்ன நடக்கும் என்பது குறித்தும், இன்றைய நிலை எப்படி இருப்பது என்பது குறித்தும் ஜென்சி தலைமுறைக்காக சத்தியம் தொலைக்காட்சி இந்த பேட்டியை உங்களுக்காக ஒளிபரப்புகிறது. பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு அந்த இலங்கையின் தமிழர் பூமியிலிருந்து பல்வேறு இடங்களில் பேசியவர்களை தற்போது பார்ப்போம். தமிழின அழிப்பு இடம்பெற்று 17 ஆண்டுகள் கடந்த நிலையில் இறுதி யுத்த காலத்தில் இடம்பெற்ற இன அழிப்பிற்கான எந்த ஒரு நீதியோ, பொறுப்பு கூறலோ அல்லது காணாமல் போனவர்களுக்கான ஒரு தீர்வோ இதுவரை புதிய அரசாங்கம் கூட எட்டாத நிலையிலும், அன்று தமிழகத்தையும் நோக்கி எழுப்பப்பட்ட அவல குரல்களுக்கு அபயக்கரன் நீட்டாது அப்ப இருந்த தமிழக அரசுகளும் புறக்கணித்த நிலையில் தற்போது தமிழக முதல்வரும் இதுக்கு உதவியை அவரும் புரிவாரா என்கின்ற எதிர்பார்ப்போடும் இன்றும் அந்த இறுதி யுத்தத்தின் அவலங்களும் இழப்புகளுக்கும் எந்த அரசும் இலங்கையிலிருந்து இதுவரைக்கும் தீர்வு வழங்கவில்லை, இனியும் வழங்கும் என்கின்ற நம்பிக்கை இல்லாத நிலையிலேயே இந்த ஈழ மக்களின் அவலம் இன்றும் தொடர்கதையாகவே உள்ளது.
உண்மையில் அரசியல் தீர்வு கிடைக்கும் என்றதிலே எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஏனெனில் நாங்கள் சர்வதேசத்திடம் கேட்டிருக்கின்றோம், இந்த மாறி மாறி வருகின்ற இந்த அரசாங்கத்திடம் கேட்டிருக்கின்றோம். அரசியல் ரீதியாக போராட்டம் அமைக்கப்பட்ட பின்பு பல முனைகளிலே அவர்களை கேட்டிருக்கின்றோம். எந்த விதத்திலும் எந்த அரசாங்கமும் அரசியல் ரீதியாக எந்த தீர்வினையும் தரப்போவதில்லை என்பதனை உண்மையில் நான் இந்த இடத்திலே கூறுகின்றேன். யுத்தம் முடிந்து 17 வருடங்களை தாண்டியும் தமிழ் மக்களுடைய நிம்மதியான வாழ்வு கேள்விக்குறியாகவே இன்றைக்கும் உள்ளது. ஒரு நல்ல ஒரு விடுதலையை, நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு நிம்மதியை கடந்த கால இனத்துவேசம் வந்த இந்த சிங்கள தேச அரசுகளை விட இன்றைய அரசு பெற்றுத் தரும் என்று எதிர்பார்த்ததெல்லாம் கேள்விக்குறியாகவும் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குத்தான் போயிருக்கின்றார்கள் மக்கள். இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான எந்த தீர்வையும் தரும் என்று எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் நம்ப இல்லை. ஆனா விட்ட இடத்துல தான் நாங்கள் தேட முடியும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வருகின்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய நலன்களை அல்லது பௌத்த பேரணவாதத்தினுடைய நலன்களை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை தான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒரு அழிக்கப்பட்ட இனமாக சர்வதேச ரீதியாக நாங்கள் எங்களுடைய விடுதலைக்கான பயணத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சர்வதேச சமூகங்கள் ஏனைய நாடுகளோடு ஒப்படைக்க நாங்கள் மிக மோசமாக ஒரு அழிக்கப்பட்ட தமிழினமாக இருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கான தேசத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டும். இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தாங்கள் இந்த ஆட்சிப்பிடம் ஏறுவதற்கு முன் மக்கள் மத்தியிலே கூறிக்கொண்ட விடயங்கள் தாங்கள் இந்த பிரச்சனைக்கான உடனடி தீர்வினை பெற்றுத்தருவோம் அல்லது அரசியல் கைதிகளை விடுவிப்போம், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான பொறிமுறையை அமைத்து அவர்களை கண்டறிவதற்கான செயற்பாடுகளை தொடர்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று இந்த பேரணவாத மனோநிலையில எங்களுடைய நிலங்களை வளங்களையும் ஆக்கிரமிக்கின்ற செயற்பாடுகளை தான் முன்னெடுத்து வருகின்றார்கள். இப்போ காணா போனவர்கள் இன்னும் கண்டுபிடித்து அது சம்பந்தமாக எந்த இதுவும் இல்லை. மற்றது யுத்தத்தால் அப்படிப்பட்ட இராணுவம் வச்சுக்கிற காணிகள் விடுவிக்கப்படவில்லை. மற்ற இந்த இழப்பீடுகள் சனங்கள் இழப்பீடுகள் எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை. ஆனால் இழப்பீடுகள் சனத்தின் இழப்பீடுகளால் ஈடு செய்ய முடியாது. அவ்வளோ இழப்பீடுகள் இருக்கின்றது. அதுக்கான இழப்பீடுகள் இந்த சங்கத்தில் இந்த இதுவும் வழங்கப்படவில்லை. ஒரு நாடு இரு தேசம் என்ற கோட்பாட்டில் வடக்கு கிழக்கு நெஞ்ச தாயத்தில் கௌரவமான சுதந்திரமான வாழக்கூடிய நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். ஜென்சி தலைமுறையே, நீங்கள் தற்போது இந்த தமிழர்களின் பேட்டிகளை கேட்டிருப்பீர்கள். அவர்கள் கேட்பது கோடி கோடியா பணக்களை அல்ல, செல்வங்களை அல்ல, ஒரு நீதியை, ஒரு நேர்மையை, ஒரு கௌரவமான வாழ்க்கை, சுயமரிதியான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கையை தான் கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இழக்கப்பட்ட அந்த துன்பங்களுக்கு, அந்த துயர்களுக்கு இன்னும் யாரும் நிவாரணம் கூட கொடுக்கவில்லை, ஒழுங்காக கொடுக்கவில்லை. இன்னமும் லட்சோப லட்ச மக்கள் அங்கு கடினப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் வாழ்கிறோம் என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழர்களாக தலை நிமிர்ந்து அவர்களால் வாழ முடியவில்லை என்பதுதான் நிஜம், யதார்த்தம், நிதர்சனம். அவர்கள் உரிமைக்கு நீங்கள் குரல் கொடுக்கலாம், சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். நிச்சயமாக உங்களால் முடியும் என்றால் நீங்கள் பல இடங்களிலே இது போன்று புரட்சிகளை செய்திருக்கிறீர்கள். தமிழகத்திலே விசில் புரட்சி செய்திருக்கிறீர்கள், மௌன புரட்சி செய்யலாம். நீங்கள் உங்கள் குரல்கால் நீங்கள் ஓங்கி எழுப்பினால் நிச்சயமாக சர்வதேச சமூகம் விழித்துக் கொள்ளும். இலங்கையிலே தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதியும் நியாயமும் நிச்சயம் கிடைக்கும். உங்களால் முடியும் என்றால் இன்று ஈழத்திலே தங்கள் கனவுகள், தங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் என்ற கனவுகளுடன், நம்பிக்கையுடன் கனவுகள் நிஜமாகும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் தோள் கொடுத்தால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் ஜென்சி தலைமுறையே மறந்து விடாதீர்கள். அவர்கள் மனதிலே இன்னும் அந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தோள் கொடுத்தால் நிச்சயமாக நீதி, நேர்மை அவர்களுக்கு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்
நீதியும் நியாயம் கிடைக்க நீங்கள் தோளோடு தோள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அங்குள்ள தமிழர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.